இப்படி அநேக அதிசயங்கள் அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சுட்டு இருந்தப்போ ஜனங்களுக்கு யாரும் கொண்டாடாமல் இருந்தாங்க. அதே தான் இன்றைக்கும் நம்ம ஆண்டவர் வருகார் வரப்போகிறார் நம்ம சொல்ல சொல்ல ஜனங்க யாருமே அதை என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளலை. அது கொண்டு யாருமே அதை பற்றி பெருசாக நினச்சிக்கவே இல்லை. அதனால தான் அவர் சிலுவையில் அறையப்படும் போது கூட அவர் என்ன சொன்னார், சிலுவையில் அறையப்படும் போது கூட எல்லாரும் உட்காந்து அழுகுறாங்க. ஆண்டவரே என்னை இப்படி இப்படி ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லும்போது அதில் ஆண்டவர் ஒரே ஒரு சொல்கிறார், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுங்கள், எனக்காக அழுகாதீங்க அப்படின்னு சொல்லுவார். எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்கிறாரு. எல்லாம் முடிஞ்சதுன்னா அந்த கல்லனும் மறிச்சானே. அப்போ சிலுவை நம்ம ஏன் சிலுவையை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னால், சிலுவையில் அவர் மறித்தார்ன்றது ஒன்று மட்டும்தான். ஏன்னா கல்லனும் மறிச்சு 2 பேருமே அந்த காலத்தில் கொலை செய்யப்படுறவங்க எப்படி தண்டிக்கப்படுறாங்கன்னா, எப்படி கொலை செய்கிறவன், ஒரு கொள்ளையடிக்கிறவன், திருடுறவன், பெண்களை அநியாயம் செய்கிறவங்க தான் சிலுவையில் அடைவாங்க. இது எதுவுமே செய்யாத ஒரு ஆண்டவர் நடுவில் சிலுவையில் அறைஞ்சாங்க இல்லைங்களா? ஏன் சிலுவை இவங்க குற்றவாளி, எங்களை எங்களுக்கு முன்பாக தெய்வம், நாங்கள் தான் தெய்வம்னு சொல்லி சொல்கிறான், நாங்கள் தான் உங்களுக்கு ராஜான்னு சொல்கிறோம், அதனால் இவனுக்கு சிலுவையில் அறைங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையாக இருக்கிற இவரை என்ன பண்ணுறாரு, சிலுவையில் அறைஞ்சாங்க. அரைஞ்சதுக்கு அறைய மட்டும் அவங்களுக்கு யாருமே என்னென்னு சொல்லி இவர் அடித்து சித்திரவதைப்பட்டு இவர் என்னென்ன வேணால் பாடுபடுத்தணுமோ அத்தனையும் பண்ணானுங்க. எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ அத்தளவுக்கு பண்ணிவிட்டு கடைசியில் கொண்டு போய் சிலுவையில் அறைஞ்சாங்க. சிலுவையில் அறையப்போது கூட அங்கே ஒரு கல்லன்னு சொல்கிறான் ஆண்டவர். அவனுக்கு தெரியும். அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் வரும்போது பரதேசத்தில் என்னையும் நினைவு கூறுங்கன்னு, இன்று என்னோட கூட பரதேசத்தில் இருப்பான்னார் இல்லைங்களா? அதில் ஒருத்தன் கைவிடப்படுறான், ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளப்படுறான். சரி, இப்படி இருக்கும்போது தான் ஆண்டவர் மரணம் வரும்போது அவர் மறிக்க முன்னாக ஆண்டவர் பிதாவிடத்தில் தன் ஜீவனை கொடுக்கும்போது எடுத்து கொடுத்த உடனே என்ன ஆகி போச்சு, அது பூமியாகப்பட்டது சூரியன் மறைந்து போய் விட்டதுன்னு சொல்லப்படுது. சூரியத்தை கூட அதனால் அவரை பார்க்க முடியல. அது பாடுற அவர் கஷ்டத்தை அதனால கூட பார்க்க முடியல, மறைஞ்சிருச்சு, இருளடைஞ்சிருச்சு. சந்திரன் ஒளி மங்கி போயிடுச்சு, அதனால் அவரை பார்க்க முடியல. 3வது பூமி பயத்தினால நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, பூமி அதிர்வுகள் உண்டாகிடுச்சு ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் அவர் மறிச்சோன்னு அப்போ தான் இவர் மறித்தாரா உயிரோடு இருக்கிறாரான்றதுக்காக தான் அவர் ஈட்டில் அவர் என்ன பண்ண விழாவில் குத்தப்பட்டவன் மேலேயும் அந்த ரத்தங்கள் அவர் மேலே பாஞ்ச உடனே உங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் பரிசுத்தமான ரத்தம் இல்லையா? அப்போ அவனும் பரிசுத்தமாக்கப்பட்டிருப்பான் அந்த நேரத்தில். ஆனால் என்ன ஆகிப்போச்சு, இவர் மறித்துட்டாருன்னு சொன்னால் அவரோட சரீரத்தை எடுத்து வச்சு அதுக்கு ஒருத்தர் எடுத்துகிட்டு போக விட மாட்டேங்கிறானுங்க ராஜாவை, அந்த ஆண்டவரை. அப்போ அதில் ஒருத்தன் ஒரு பெரிய பணக்காரன் என்ன சொல்கிறான், எங்களோட நிலத்தை நான் அவர் கொடுக்குறேன், கரையமாக கொடுக்குறேன், நானே கொடுக்குறேன், அதில் என்னோடய நிலத்தில் அடக்கம் பண்ண சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் தூக்கிட்டு கொண்டு போய் அடக்கத்துக்கு வச்சிட்றாங்க மக்களை. ஆனால் இதில் என்னென்னா பெரிய கல், யாருமே நவுத்தி போயிடக்கூடாது, இவர் தூக்கிட்டு போயிடுவாங்க, உயிர் தெளிவார்னு சொல்லியிருக்கிறாங்களே, இத்தனை இது நடந்திருக்கிறதுனால சொல்லிடுவாங்க, தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சி அவருக்கு பாதுகாவலுக்கு வச்சுருப்பாங்க. அவர் உள்ளே அடக்கம் பண்ணி அவருக்கு பாதுகாவலுக்கு ஆள் வச்சுருப்பாங்க. சரிங்களா மக்களை? இவ்வளோ அதிசயங்கள் செய்கிற தேவனை இந்த நாட்களில் இந்நாள் மட்டும் அந்த அதிசயம் அவர் செஞ்சார்ன்றது எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா ஞானிகளுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் அநேகர் சொன்னால் என்ன பண்ணுறாங்க, பைத்தியக்காரங்க முட்டாள்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அது போட்டோம். அப்படி இருக்கும்போது தான் தேவன் என்ன சொல்கிறாரு, இவர் என்ன பண்ண மறித்தாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். மறித்த உடனே இவர் என்ன பண்ண பூமிக்கு அடியில் போய் நோவா காலத்தில் மறித்தாங்களே, ஆண்டவர் தெரியாமல் மறிச்சிட்டாங்க, அவங்களுக்கு போய் சத்தியம் சொல்லி அங்கே தான் ஆபிரகாம் இருக்கிறாரு, ஈசாக், எல்லோரும் மறித்தவங்களும் அங்கே தான் இருக்கிறாங்க. அங்கே தான் பரலோகம், அங்கே தான் நரகம் இருக்குது. சரிங்களா? அப்போ ஆண்டவர் மறித்து பூமிக்கு அடியில் போய் அவர்களுக்குள்ள சத்தியம் சொல்லி அவர்களை ஏற்றுக்கொள்ள வரும்போது என்ன பண்ண, கல்லறைகள் எல்லாம் திறக்கப்பட்டது, முதலாவது கல்லறைகள் திறக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டுச்சு. கல்லறையில் திறந்து முன்னோர்கள் மறித்தவர்கள் எல்லாம் இருந்துச்சு, வீதிகள் நடந்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு,